அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் மீது 350% இறக்குமதி வரி விதிக்க போறேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் ஒரு முறை இந்தியாவை பயமுறுத்தி இருக்கிறாரு. இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நண்பர்களே, ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் இந்தியாவை மிரட்டுவதற்கான காரணம் என்ன, என்னென்ன சம்பவம், என்ன நடந்தது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மறுபடியும் முட்டிக்கிச்சா, ஸ்மூதா போயிட்டு இருக்குதுன்னு நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது பிரச்சனை கிளம்பி இருக்குதா, இதை பற்றி தான் இன்னைக்கு விலாவாரியாக பார்க்க போறோம். நண்பர்களே, ரொம்பவுமே சுவாரஸ்யமான வீடியோ இது, தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்ல, எங்களுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்குமான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு நண்பர்களே. அப்பொழுது சவுதி அரேபிய இளவரசரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சம்பந்தம் இல்லாம இந்தியாவை பற்றி பேச ஆரம்பிச்சாரு. அது அந்த அறையில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்தியாவின் மீது நான் 350% இறக்குமதி வரி விதிக்க போறேன் அப்படின்னு நேரடியாக பிரதமர் மோடியிடம் நான் எச்சரித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்னடா இது புது கதையா இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமா நண்பர்களே, ட்ரம்ப் கண்ண மூடி முழிக்கும் போதெல்லாம் புது கதையை தான் கிளப்பிட்டு இருக்கிறாரு. லேட்டஸ்டா அவர் கிளப்பி இருக்கிறது என்ன அப்படின்னாக்க, அவருடைய வார்த்தைகள்லயே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பிரச்சனை இருந்தது இல்லையா, இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை தொடங்குச்சு இல்லையா, அப்படி தொடங்கிய போது இந்தியாவும் பாகிஸ்தானும் பயங்கரமா மோதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மோதல் தொடர்ந்திருந்தால் கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருப்பாங்க. ஏன்னா ரெண்டு நாடுகளுமே நியூக்ளியர் பாம்பை கையில் வச்சிருக்கிற நாடுக, அங்க அணு ஆயுத போர் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது. அது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னா, அங்க ஒரு அணு ஆயுத போர் நிகழ்ந்திருந்தால் கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருப்பாங்க. அது மட்டுமல்ல, அங்க எழுகிற அந்த அணு ஆயுத டஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு அணுகுண்டு வீசினோம்னா நண்பர்களே அது வெடிச்சு சிதறது இல்லையா, அந்த புகை மண்டலம், அதோட சேர்த்து அந்த புழுதி இருக்குது இல்லையா, அது மட்டும் இல்ல நண்பர்களே, அந்த நியூக்ளியர் டஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த அணு கதிர்வுகளை கொண்ட புழுதி, அந்த புழுதி அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் வரைக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொன்ன விஷயங்களை அப்படியே பகுத்தாய்ந்து பார்த்தோம்னா இதுல எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரியும். இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத நாடுகள் தான் அப்படிங்கிறது உலகுக்கே தெரியும். ஆனால் இந்தியா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிற கொள்கையை வச்சிருக்கிற நாடு. நாங்கள் முதல்ல அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு இந்தியா வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிற நாடு. அதனால் முதல்ல இந்தியா அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் மீது பிரயோகிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அந்த பக்கம் பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் முழுக்க அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு இப்போ தெளிவாயிருச்சு. பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களுடைய ஸ்விட்ச் இருக்குது இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதே அமெரிக்கா தான் அப்படிங்கிறது இப்பொழுது தெளிவாகி இருக்குது. அமெரிக்காவுடைய அணு ஆயுத கிடங்காக பாகிஸ்தானை பயன்படுத்தி வந்ததும் இப்பொழுது தெளிவாகி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே அணு ஆயுத போர் நிகழ்வதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பெரும் போர் நிகழ்ந்திருந்தா அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஏன் லட்சக்கணக்கான மக்கள் கூட இழந்திருக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அணு ஆயுத போர் நிகழ்ந்திருக்கும், அப்போ கோடிக்கணக்கான மக்கள் செத்திருப்பாங்க அப்படிங்கிறது அப்பட்டமான பொய். அடுத்த பொய் என்ன அப்படின்னா, ஒருவேளை அணு ஆயுத போர் நிகழ்ந்திருந்தால் இங்க கிளம்புகிற அந்த அணு கதிர் கழிவுகள் இருக்கு இல்லையா, டஸ்ட், அது லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு சேரும் அப்படின்னு அவர் சொன்னது கடஞ்செடுத்த முட்டாள்தனமான பேச்சு அப்படிங்கிறதான் உண்மை. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்லையும் அவ்வளவு தூரத்துக்கு, அதாவது பாகிஸ்தானுடைய எல்லைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அங்கேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு தூரம் எவ்வளோ தெரியுமா? 13,000 கிலோமீட்டர்.
எவ்வளவு சக்தி வாய்ந்த அணுகுண்டாக இருந்தாலும் அது அவ்வளவு தூரத்துக்கு புகையை கக்காது, அவ்வளவு தூரத்துக்கு கழிவுகளை வீசி அடிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இது கூட ட்ரம்ப்புக்கு தெரியல அப்படிங்கிறது வேடிக்கையாக இருக்குது. ரைட்டு, இந்த பிரச்சனையெல்லாம் பேசின ட்ரம்ப் என்ன சொன்னார்? இந்த 350% எச்சரிக்கை எதுக்கு வந்தது அப்படின்னா, இப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை மூண்ட போது தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அழைச்சு, இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறது நல்லா இல்லை, இதில் கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்துருவாங்க, நீங்கள் 2 பேரும் நியூக்ளியர் நாடுகள், அதனால் உடனடியாக நீங்கள் போரை நிறுத்த வேணும், உடனடியாக சண்டைக்கு முடிவு கட்டணும், இல்லை அப்படின்னா நான் உங்கள் மேலே 350% வரியை விதிப்பேன் அப்படின்னு நான் அப்போ எச்சரித்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படித்தான் எச்சரித்த உடனேயே பாகிஸ்தான் பிரதமர் தன்னை தொடர்பு கொண்டு, நீங்க இப்படி சொன்னதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், நீங்க மட்டும் இதுல தலையில்லைன்னா கண்டிப்பா கோடிக்கணக்கான மக்கள் செத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தனக்கு நன்றி தெரிவித்ததாக கூறினார். அதோட மனுஷன் நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல நண்பர்களே. அதுக்கு அடுத்தது அவர் சொன்னதை கேட்டு அந்த அறையில் இருந்தவர்களே நமட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன சொன்னார் அடுத்ததுன்னு தானே கேட்குறீங்க? அந்த காமெடியையும் கேட்டுட்டு வாங்க. அடுத்தது இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு அடுத்தது பிரதமர் மோடி அவர்கள் ஃபோன் பண்ணாராம் ட்ரம்ப்புக்கு. அவரே பிரதமர் மோடியே ட்ரம்ப்புக்கு ஃபோனை பண்ணி, ஐயா சாமி நாங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டோம், நீங்கள் எங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட கேட்டுக்கொண்டதாக ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இந்தியா ஒரு முறைக்கு 100 முறை பிரதமர் மோடி இது தொடர்பாக ட்ரம்ப் கிட்ட நேரடியாக பேசவில்லை அப்படின்னு ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லிட்டோம். ஆனால் ட்ரம்ப் கேட்கறதாக இல்லை. ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சு இன்றோடு 194 நாள் ஆகுது நண்பர்களே. இந்த 194 நாளில் கிட்டத்தட்ட 67 தடவை ட்ரம்ப் இந்திய பாகிஸ்தான் போரை பற்றி பேசியிருக்கிறாரு. தான் போற முடிவுக்கு கொண்டு வந்தேன்னு பேசியிருக்கிறாரு. அதாவது இந்த மனுஷனுக்கு 2 நாள் போயிட்டா 3ஆவது நாள் தூக்கம் கெட்டு போயிடுது. 3ஆவது நாள் எந்திரிச்சு இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன்னு சொல்றாரு. 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த மனுஷன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி ஒரு ஒப்சஷன் ஆகி போச்சு ட்ரம்ப்புக்கு. அவருக்கு தூக்கமே வர்றதில்ல. அந்த இந்தியா பாகிஸ்தான் போற தான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு இந்தியா ஒப்புக்கொள்கிற வரைக்கும், இந்தியா சரி நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையிலே நாங்கள் ஏற்றுக்கிறோங்க அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் இந்த மனுஷனுக்கு தூக்கமே வராது போல் இருக்குது. அப்போது நம்மளுடைய கணிப்பு என்னென்னா, இந்த ஜென்மத்துக்கு ட்ரம்ப்புக்கு தூக்கம் வராது. இந்தியா கண்டிப்பாக அப்படி ஒரு பொய்யை உண்மைன்னு ஏற்றுக்க போகிறது இல்லை. அப்படி ஒரு பொய்யை தன் மீது திணிக்கப்படுவதை இந்தியா ஏற்றுக்கொள்ளப் போவதே இல்லை. குறைந்தபட்சம் பாரத பிரதமர் மோடி அங்கே பிரதமராக இருக்கிறது வரைக்கும் இது நடக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்ததுன்னா உங்களுக்கு தான் தெரியும்ல, பல்ட்டி மேலே பல்ட்டி அடிக்கிற நம்மளோட சிதம்பரமும் நம்மளோட ராகுல் காந்தியும் உட்காந்துக்கிட்டு மனுஷனை என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு அப்புறம் தான் தெரியும். சரி நண்பர்களே, இது தொடர்பாக தான் ட்ரம்ப் அவர்கள் சவுதி அரேபியா இளவரசர் முன்னாடி நின்றுக்கிட்டு மனுஷன் வாய் கூசாம இந்தியா நான் சொல்கிற வச்சு கேட்கலைன்னா இந்தியாவின் மீது 350% வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே இந்த மனுஷன் 50% வரி விதிச்சதுக்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை. 50%க்கு மேலே நீங்கள் 100% விதிச்சிட்டாலும் சரி, 200% விதித்தாலும் சரி, அதுக்கு மேலே இந்தியாவை பாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கப்புறம் ஜான் என்ன முளம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 50% வரி விதிச்சிங்க. இது வரைக்கும் இந்தியா பெரிய பாதிப்பே இல்லாமல் இந்தியா சமாளிச்சிருச்சு. இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்பு இருந்ததை விட இப்போ அதிகமான வளர்ச்சி கண்டுக்கிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 50% வரிங்கும் போதே முக்கால்வாசி எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகிற ஏற்றுமதி பொருட்கள் எல்லாம் அப்படியே நின்று போச்சு. இனி 100 விதிச்சா என்ன, 200 விதிச்சா என்ன வச்சுக்கோங்க, ஏன் 350, ஏன் 1000% இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க அப்படின்னு இந்தியாவுடைய ஒரு மூத்த அதிகாரி இப்பொழுது சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. இந்த விஷயம்தான் இப்பொழுது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு வருது. ட்ரம்ப் திடீர்னு இந்த மாதிரி சொன்னதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா? இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்பொழுது வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது இல்லையா, அதில் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்குதா?
இந்தியா எதையாவது விட்டு கொடுத்து போக மாட்டேன்னு பிடிவாதமாக நிற்குதா? அதனால தான் ட்ரம்ப்பு மீண்டும் இந்தியாவை மிரட்டுறாரா அப்படிங்கிற கேள்வி பலர் மனதிலும் எழுது. நமக்கும் அதுதான் தோணுது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் அடுத்த சில நாட்களில் இதற்கான விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேங்க. பை பாய்.